பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் அன்பின் வாழ்த்துதல் உங்கள் அனைவருக்கும் தெரியப்படுத்துகிறேன். இன்று ஏசப்பா நம்மோடு என்ன பேசுறார் என்று நாம் பார்க்க போகிறோம். எரேமியா 1:8. உன்னை காக்கும்படி நான் உன்னோட இருக்கிறேன். பிரியமான தேவச்சனமே, விசுவாசத்துல வாழ்ந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, நீங்க எங்க போனாலும் வந்தாலும் ஆண்டவர் உங்களை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும், செபிக்க வேண்டும். இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் எங்கேயோ போயிருக்கிறாங்க. ஐயோ, நான் ஒரு தனிமையாய் போகிறேன், என் கூட யார் இருக்கிறாங்க என்று இன்றைக்கு எத்தனை பேர் தாய் தகப்பன் பிள்ளைமார்கள் அநேகர் நம்ம கவலையோடு சில சமயங்களை நம்ம கடந்து போகிறோம் இல்லையா? ஆனா நம்ம செபம் பண்ணிட்டு ஆண்டவருடைய நாமத்தை விசுவாசித்து நம்ம கடந்து போகும் பொழுது கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறவராய் காணப்படுகிறார். பிரியமான தேவச்சனமே, இஸ்ரவேலின் தேவன் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. கர்த்தர் காக்குறவராய் நமக்குள்ள காணப்படுகிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களே, மேக ஸ்தம்பமாகவும் அக்கினி ஸ்தம்பமாகவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் கர்த்தர் பாதுகாத்து கூட இருந்து வழிநடத்தி எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஆசீர்வாதமாய் கொடுத்து வழிநடத்தினார். இன்றைக்கு மகனே மகளே, ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். உன்னை காக்கும்படி, உன்னை பாதுகாக்கும்படி, உன் பிள்ளைகளை பாதுகாக்கும்படி, உன் எதிர்காலத்தை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். வாக்கு கொடுக்கிற தேவனுக்கு நம்ம என்ன கொடுக்க போகிறோம்? அவரை நாம் ஸ்தோத்தரிக்க போகிறோம், அவரை நாம் விசுவாசிக்க போகிறோம், அவரை நம்ம தேட போகிறோம். அவரை தேடி விசுவாசித்து அவருடைய சமூகத்துல நம்ம காத்திருக்கும் பொழுது, நம்ம போகும்போது வரும் பொழுதும் கர்த்தர் நம்மளை காக்கிறவராய் காணப்படுகிறார். நம்மோடு கூட இருக்கிறவராய் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். நீங்க எங்க கடந்து போனாலும் அப்பாவை முன்ன வைங்க. இசப்பா, நான் உங்களை முன்ன வைத்து நான் கடந்து போறப்பா, நீங்க என்னோடு கூட இருங்க. இசப்பா, நீங்க சொன்னீங்க இல்லையா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, என் பிள்ளைங்க போறாங்க, என் கணவர் போறாங்க, இந்த வேலைக்கு போயிருக்கிறாங்க, டிராவல் பண்ணி இருக்கிறாங்க, நீங்க பாதுகாத்து கொள்ளுங்க இசப்பா, நான் விசுவாசிக்கிறேன் என்று நீங்க விசுவாசத்தோடு ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பொழுது கர்த்தர் செபத்தை கேட்பார். உங்களோடு கூட இருந்து கர்த்தர் ஆசீர்வாதமாய் பாதுகாத்து வழிநடத்த இயேசு வல்லவராய் காணப்படுகிறார். விசுவாசிங்க. நாம் செபிக்கலாம். நேசிக்கிற பரலோக பிதாவே, அருமையான இந்த நல்லவேளைக்காய் ஸ்தோத்திரப்பா. நான் உன்னோடு கூட இருந்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று அப்பா உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே நீங்கள் வாக்கு கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரப்பா. எத்தனை பேர் என் பிள்ளைங்க ஒண்டியா போகிறாங்க, என் தகப்ப ஒண்டியா போகிறாங்க, மீண்டும் எப்போ வருவாங்க என்று அப்பா ஒவ்வொரு நாளும் பயத்தோடு வாழ்ந்திருக்கிற பிள்ளைகள் அப்பா, இன்றைக்கு ஆண்டவராகிய இரட்சகர் இயேசு கிறிஸ்து நீங்க பேசிய தயவுக்காய் நன்றி அப்பா. ஆண்டவரே, இதோ ராஜா நம்முடைய பிள்ளைகளை பார்த்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா நீங்க வாக்கு கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இதோ இப்பொழுதே ஆண்டவரே, பயந்து நான் தனிமையில இருக்கிறேன், பிள்ளைங்க தனிமையா போயிருக்கிறாங்க என்று அப்பா கலங்கியிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்தி பாதுகாத்து நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று அப்பா உங்களுடைய வார்த்தையின் நிமித்தம் உங்களுடைய பிள்ளைகளை நீங்க பலப்படுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படியே அவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறப்பா. இப்பொழுதே உடைய பிள்ளைகளுக்கு இன்னும் விசுவாசத்தை ஆண்டவரே கூட செய்ததற்காய் நன்றி செலுத்துகிற கர்த்தாவே ராஜா. இதை பார்த்து கேட்டு விசுவாசிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. நன்மையை தந்த தெய்வமே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாப்பார். Jesus with you. Jesus loves you. God bless you.